நேத்திக்கு நம்ம தலைவரோட கூலி படத்துலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த போஸ்டரில் இருக்க ஹீரோயின் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டுட்டு ஸோ நாளைக்கு காலைல 11 மணிக்கு அதை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு அது யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த போஸ்டரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பூஜா ஹெக்டே அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்த மூவி சைட்லேருந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் மூலிமா நமக்கு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. நம்ம தலைவரோட கூலி படத்தில் பூஜா ஹெக்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை பற்றி இன்னும் ஒரு சில அப்டேட்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னா, பூஜா ஹெக்டே இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க தான், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டரோ இல்லை அவங்களுக்குன்னு தனி சீன்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் வர ஒரு சாங்கில் ஒரு டான்ஸ் அப்பியரன்ஸ் மூலிமா மட்டும்தான் இவங்க இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸோ இல்லை சீன்ஸோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் நம்ம தலைமையோட கோட் படத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் என்ன மாதிரி நம்ம அப்பியரன்ஸை கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இந்த கூலி படத்தில் நம்ம பூஜா ஹெக்டேவும் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் இப்போ கிடச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போயும் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அப்டேட். இதுக்கப்புறம் சேஞ்சஸ் நடந்தாலும் நடக்கலாம். ஒருவேளை அப்படி தான் அப்டேட் கிடைச்சா நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ பூஜா ஹெக்டே இந்த கூலி படத்தில் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம தி குட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.